ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 8 verse 1. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைந்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான் இந்த வார்த்தைகள் எப்பொழுது நடந்த சம்பவம் என்று நாம் பார்க்கும் பொழுது நோவா பேழைக்குள் இருந்த பொழுது நடந்த சம்பவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 7ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. 150 நாள் ஜலம் பிரவாகித்து கொண்டிருந்தது என்று பார்க்கிறோம். 150 நாட்கள் அந்த இடத்துல பாருங்க. நோவா மழை பெய்ந்து முடிந்த பிற்பாடும் ஜலம் பிரவாகித்து கொண்டிருந்தது என்று பார்க்கிறோம். 150 days, 150 நாட்கள் அங்கே ஒரு சத்தமும் இல்லை. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு சிக்னலும் இல்லை. ஆண்டவரிடத்திலிருந்து ஆண்டவர் ஒரு அடையாளமும் காணப்படவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நோவா இந்த பேழைக்குள்ளே எங்கே திரும்பி பார்த்தாலும் ஜலம்தான். செத்த பிரேதங்கள் மிதக்கி கொண்டு இருந்தது. அதில் ஜலம் பிரவாகித்து கொண்டு இருந்ததை தான் நோவா பார்க்கிறார். வேறு எந்த காட்சியும் அவரால் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது, தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைந்தருளினார். ஆண்டவர் எப்பொழுதுமே மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஒருவேளை நோவா யோசித்திருக்கலாம், என்னது இது, இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு. ஆண்டவர் 40 நாள் மழை பெய்யும் சொன்னார். ஆனால் இத்தனை நாட்கள் ஜலம் பிரவாகித்து கொண்டே இருக்குதே, என்ன நடக்க போகுது, நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோம், பேழை எங்கே போயிட்டுருக்குது, ஒன்றும் புரியவில்லையே என்று சொல்லி நோவாவுக்கு ஒரு திகைப்பு, ஒரு கலக்கம், ஒரு சந்தேகம் உண்டாயிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் கிட்டத்தட்ட 150 நாட்கள் மௌனமாக இருந்த தேவன் 150 நாட்களுக்கு பின்னதாக அங்கே ஒரு வசனம் வருது. தேவன் நோவாவையும் அவனோடு கூட பேழையில் இருந்த காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைந்தருளினார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஒருவேளை இந்த நோவாவை போல நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களிலே ஒரு சத்தமும் கேட்கப்பட மாட்டேங்கிறது, ஒரு அடையாளமும் இல்லை, ஒரு தேறுதலும் இல்லை, ஒன்றும் இல்லை. நிலைமை மோசமாகிட்டே போகிற மாதிரி இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அங்கே அன்றைக்கு ஜலம் பிரவாகித்து வந்ததோ அதுபோல் போராட்டங்கள் பிரவாகித்து கொண்டே இருக்கிறது. போராட்டத்தின் மேல் போராட்டம், உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம் பெருகி கொண்டே இருக்குது. ஆனால் அதற்கு ஒரு முடிவே தெரியல. ஆண்டவர் ஒன்றும் பேச மாட்டேங்கிறார், ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நோவா எப்படி பேழைக்குள் இருந்து தவித்திருப்பாரோ அதுபோல் இன்றைக்கு அநேகர் தவித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், தேவன் நோவாவை மாத்திரம் ஆண்டவர் நினைந்தருளவில்லை, அந்த பேழைக்குள் இருந்த காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஆண்டவர் நினைந்தருளினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் பாருங்கள் சிந்தையாக இருக்கிறார். ஆண்டவர் மிருகங்களுக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்து அந்த மிருகங்களின் மேலும் ஆண்டவர் சிந்தை வைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 147ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் மிருக ஜீவன்கள் கூப்பிடுகிற காக்கை குஞ்சு அதற்கு செவி கொடுத்து ஆண்டவர் மிருக ஜீவன்களையெல்லாம் பிழைப்புட்டுகிறார். காக்கை குஞ்சுகள் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுன்னு போட்டிருக்குது. அப்படி அந்த காக்கை குஞ்சுகள் கூப்பிடும் பொழுது அந்த காக்கை குஞ்சுகளுக்கும் தேவன் இறங்கி ஆகாரம் கொடுக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை குறித்து அவருக்கு நினைவில்லை அப்படின்லாம் நம்ம அநேக நேரத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறோம்.
அது ஒரு நாளும் அப்படி கிடையாது. வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 14 வாசிக்கிறேன். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி எப்படி அன்றைக்கு சீயோன் என்னை ஆண்டவர் கைவிட்டாரு, என்னை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலோ, அதுபோல் இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நேரங்களிலே ஆண்டவர் அமைதலாக இருக்கிற காலங்களிலே நாம் யோசித்து கொள்ளுகிறோம், ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டாரு, ஆண்டவர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது ஒரு நாளும் அது உண்மை அல்ல. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் 150 நாள் வரைக்கும் மௌனமாக இருந்த தேவன் 150 நாட்களுக்கு பிற்பாடு ஜலம் பிரவாகித்து கொண்டு இருந்த நேரத்தில் நோவாவையும் பேழையில் இருந்த காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைந்தருளினது போல இன்றைக்கு உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் நினைந்தருளுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. 115 சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே போடப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். 12 வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை நினச்சிருக்கிறாரு, நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாக ஆண்டவர் அன்றைக்கு நோவாவை அந்த பேழைக்குள்ளே எந்த சத்தமோ எந்த விதமான அடையாளமோ சூரியனோ சந்திரனோ நட்சத்திரமோ எதுவுமே காணப்படலை, ஒரே காரிருள் தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் காற்றை வீச பண்ணினார் என்று பார்க்கிறோம். காற்றை வீச பண்ணினது போல இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காற்றை வீச பண்ணி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஜலத்தை போல கொந்தளித்து கொண்டிருக்கிற காரியங்களெல்லாம் அமர பண்ணுகிறதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். அன்றைக்கு தேவன் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது என்ற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களெல்லாம் அமர்ந்து சீக்கிரத்திலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனத்தை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நினைந்தருள் இருக்கிறார். ஆதலால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைந்தருளினார் என்ற வார்த்தையின்படி தேவனே தோராஜா, இந்த நாளிலே வசனம் கேட்ட உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆண்டவரே சில காலங்கள் அவர்கள் வாழ்க்கையில் எந்த அடையாளமோ எந்த விதமான தேற்றும் காரியமோ இல்லாமல் கலங்கி போய் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீர் அவர்களை நினைந்தருளிருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஒரு காற்றை வீச பண்ணும்படியாய் நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.